என்னால் எவ்வளவு தான் முயற்சி செஞ்சாலும் சொந்த வீடு வாங்க முடியல அப்படின்னு வேதனைப்படக்கூடியவங்க சில எளிமையான ஆன்மீக விஷயங்களை தினமும் உங்களுடைய வாழ்க்கையில் செஞ்சுட்டு வந்தாலே போதுங்க, சொந்த வீடு வாங்குவதற்கான வழியானது பிறக்குங்க. இதில் எல்லாத்தையுமே செய்ய முடியாதவங்க ஏதாவது ஒன்று இல்லைன்னா இரண்டு மட்டுமாவது தொடர்ந்து வழிபாட்டை செஞ்சுட்டு வாங்க. நம்பிக்கையோடு இந்த ஆன்மீக விஷயங்களை வீட்டில் செஞ்சுட்டு வந்தாலே கூட போதுங்க, நல்ல பலனும் மாற்றங்களும் கிடைக்கும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்திங்கன்னா சொந்த வீடு கட்ட வேணும் இல்லைன்னா வாங்க வேணும், சொந்தமாக சின்ன அளவிலான நிலமாவது வாங்க வேணும் அப்படின்னு நிறைய பேர் பார்த்திங்கன்னா வாழ்நாள் கனவாகவே இருந்துட்டு வருதுங்க. ஆனால் அனைவருக்கும் இந்த கனவானது நினைவாகுவது கிடையாது. இதற்கு பணம் இல்லாததான் காரணம் அப்படின்னு சில பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக அது காரணம் கிடையாதுங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா நிறைய பணம் வச்சுருப்பாங்க, ஆனால் அவங்களால சொந்தமாக வீடு வாங்க முடியாதுங்க. அப்படி வாங்கினாலும் சில பேரால் அந்த வீட்டில் குடியிருக்க முடியாத சூழ்நிலையும் உருவாகுங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா எந்த திட்டமும் இல்லாமல் கையில் எந்த ஒரு சேமிப்பும் இல்லாதவங்க கூட சொந்த வீடு வாங்குவதற்கான யோகமானது தேடி வருங்க. அவர்கள் கடன் வாங்கி தான் வீடு வாங்குவாங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. ஜோதிட சாஸ்திரப்படி ஒருவருடைய ஜாதகத்தில் 4ஆம் இடம் தான் சொந்த வீடு யோகத்தை குறிப்பதாகுங்க. ஒருவருடைய ஜாதகத்தில் 4ஆம் வீட்டு அதிபதியும் செவ்வாய் பகவானும் வலுவாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமாக சொந்த வீடு வாங்கக்கூடிய இல்லைன்னா கட்டக்கூடிய யோகமானது உண்டாகுங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா சொத்து, வீடு, மனை போன்றவற்றுக்கு காரணமான கிரகமாக சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் ஆவார். செவ்வாய் கிரகத்திற்கு தெய்வமாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான் ஆவாருங்க. முருகப்பெருமான் இருப்பதனால தான் சொந்த வீடு அமைய வேணும்னா முருகப்பெருமானை வழிபட வேணுங்க. செவ்வாய்க்கு நீங்கள் விளக்கேற்றி வழிபட்டுட்டு வருவதனால சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகமானது உண்டாகுங்க. மேலுமே சொந்த வீடு யோகம் அமைய எத்தனை வழிபாடுகள் ஆன்மீகத்தில் இருக்குதுன்னு தெரியுங்களா? அதே போல் சிறுவாபுரி முருகன் கோவில், மதுரை இன்மையிலும் நன்மை தரக்கூடிய கோவில், காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில், திருச்சுழி பூமிநாதர் கோவில் போன்ற சில கோவில்களுக்கு சென்று நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகமானது உண்டாகுங்க. ஆனால் எந்த பரிகாரம் செய்யவோ கோவிலுக்கு செல்லவோ முடியாதவங்க இந்த எளிமையான ஆன்மீக விஷயங்களை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகமானது உண்டாகுங்க. சொந்த வீடு அமைவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல குலதெய்வ வழிபாடு செய்ய வேணுங்க. குலதெய்வ கோவிலில் இருந்து ஒரு பிடி மண் எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து நீங்கள் வேண்டிக் கொண்டீங்க அப்படின்னா சொந்த மண், சொந்த வீடு வாங்கக்கூடிய இல்லைன்னா கட்டக்கூடிய யோகமானது உண்டாகுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா சுகபோகமான விஷயங்களில் வாழ்க்கையில் பெறுவதற்கு சொந்த வீடு அமைவதற்கு சுக்கிரனுடைய அருள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகுங்க. சுக்கிரனுடைய அருளை பெற அவருக்குரிய வெள்ளிக்கிழமை நாளில் பசுமாட்டிற்கு பச்சரிசி வெல்லம் கலந்து நீங்கள் கொடுக்க வேணுங்க. இதனால் ராஜயோகமானது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் பூமிக்கு அதிபதியாக சொல்லக்கூடியவர் திருச்சுழியில் அமைந்திருக்கக்கூடிய பூமிநாதரான சிவபெருமான் ஆவாருங்க. சிவபெருமானுக்கு வில்வ இலைகள் கொண்டு நீங்கள் அர்ச்சனை செஞ்சு வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா சொந்த நிலம், ஏற்கனவே வாங்கிய நிலத்தில் வீடு கட்டக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டாகுங்க. அதே போல் வீடு வாங்குவது, நிலம் வாங்குவதில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகிவிடுங்க. அதே போல் தேய்பிறை அஷ்டமியில் பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்பவே நல்லதாகுங்க. சேஸ்திர பாலகர் அருளால் வில்லங்கங்கள் அனைத்துமே நீங்கி வீடு, மனை வாங்கக்கூடிய யோகமானது உண்டாகுங்க. அதே போல் அஷ்டலட்சுமிகளுக்கு பூஜை செய்து வழிபடக்கூடிய நாளாகவும் இந்த நாளானது சொல்லப்படுது. தேய்பிறை அஷ்டமியில் கால பைரவரை நீங்களும் வழிபட்டீங்கன்னா பைரவருடைய அருளும் அஷ்டலட்சுமிகளுடைய அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. அதே போல் வாடகை வீட்டில் இருந்தாலும் சரிங்க, துளசி செடி வைத்து நீங்கள் தினமும் விளக்கேற்றி வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வழிபாட்டுக்கான பலன்களானது நிச்சயமாக கிடைக்குங்க. மகாலட்சுமியுடைய அருளால் சொந்த வீட்டில் குடியேறக்கூடிய யோகமானது உண்டாகும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. சொந்த வீடு கட்ட வேணும் இல்லைன்னா வாங்க வேணுங்கிற ஆசை யாருக்கு தாங்க இருக்காது. ஆனால் எவ்வளவு தான் நான் முயற்சி செஞ்சுட்டு வந்தாலும் என்னால் சொந்த வீடு கட்ட முடியல, சொந்த வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் அனைத்திலுமே தடை ஏற்பட்டு கொண்டே இருக்குது அப்படின்னா அதற்கு உங்களுடைய குல தெய்வத்துடைய அருள் கிடைக்கல அப்படின்னு அர்த்தமாகுங்க. குல தெய்வத்துடைய அருளை பெற்று உங்களுடைய சொந்த வீடு கனவை நிறைவேற்றி கொள்வதற்கு வீட்டிலேயே நீங்கள் இந்த எளிமையான பரிகாரத்தை செஞ்சாலே போதுங்க. சொந்த வீடு கட்ட வேணும் இல்லைன்னா
வாங்க வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எத்தனையோ கோவிலுக்கு சென்று எவ்வளவோ வேண்டுதல்கள் செய்தும் அதற்கு பலன் கிடைக்கலையா? நீங்கள் எந்த தெய்வத்திடம் சென்று முறையிட்டாலும் சரிங்க, எவ்வளவு சக்தி வாய்ந்த பூஜைகள் செய்தாலும் சரி, விரதம் இருந்து வேண்டிக் கொண்டாலும் சரி, உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற வேணும் அப்படின்னா நீங்கள் வழிபட அந்த தெய்வத்தினுடைய அருளானது உங்களுக்கு கிடைக்க வேணுங்க. நீங்கள் செய்த பூஜைகள், வழிபாடு, விரதங்கள் மற்றும் சொல்லிய மந்திரங்கள் அனைத்துக்குமே முழுமையான பலனை தரக்கூடியது என்றால் அதற்கு முதல்ல குலதெய்வத்துடைய அருளானது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க. முதல்ல குலதெய்வத்தையும் விநாயக பெருமானையும் வேண்டி நீங்கள் வழிபட வேணுங்க. வழிபட்ட பிறகுதான் மற்ற தெய்வங்களை நீங்கள் வழிபட வேணும். குலதெய்வத்தை மறந்து விட்டு வேறு எந்த தெய்வத்தை நீங்கள் வேண்டி கொண்டாலும் சரிங்க, மனம் உருகி வேண்டினாலும் சரி, அந்த வழிபாடானது பலன் தராது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. மேலுமே பார்த்திங்கன்னா அதனால தான் உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய ஆசை உறுதியாக இருந்தாலும் கூட அந்த ஆசையானது நிறைவேற வேணும் அப்படின்னா குலதெய்வத்திற்கு வீட்டிலேயே எளிமையான முறையில் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய சொந்த வீடு கட்ட வேணுங்கிற ஆசையானது நினைவாகுங்க. வெள்ளை நிற துணியை மஞ்சளில் நினைத்து நீங்கள் காய வைக்க வேணுங்க. அதற்கு பிறகு மஞ்சள் நிற துணியை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேணும். அதில் கொஞ்சமாக படிகாரக்கல் ஒன்றை வைக்க வேணுங்க. ஒரு பித்தளை நாணயம், பெரிய கட்டி, பச்சை கற்பூரம் போன்றவற்றை நீங்கள் வைத்து அதை ஒன்றாக சேர்த்து ஒரு முடிச்சாக நீங்கள் கட்டிக்கொள்ள வேணும். அதற்கு பிறகு குலதெய்வத்துடைய பாதத்தில் வைத்து நீங்கள் வேண்டிக் கொள்ள வேணுங்க. இப்படி நீங்கள் வேண்டிக் கொண்டீங்க அப்படின்னா குலதெய்வம் உங்கள் மேலே இருக்கக்கூடிய கோபம், குலதெய்வத்திற்கு முன்னோர்கள் செய்யாதிருந்த நேர்த்திக்கடன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு மன்னிப்பு கிடைக்க வேணும் என குலதெய்வத்திடம் நீங்கள் மனதார வேண்டிக் கொள்ள வேணுங்க. அதற்கு பிறகு எனக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டாக வேணும், சொந்த வீடு கட்ட வேணும் அப்படின்னு வேண்டிக் கொள்ள வேணுங்க. சொந்த வீடு கட்ட தொடங்கும் போது எந்த தடையும் இல்லாமல் சீக்கிரமாக அந்த வீட்டை கட்டி முடிக்க வேணும். நீ எனக்கு துணையாக இருக்க வேணும், அருள் செய்ய வேணும் அப்படின்னு மனதார உங்களுடைய குலதெய்வத்திடம் நீங்கள் வேண்டிக் கொள்ள வேணுங்க. அதற்கு பிறகு உங்களுடைய குடும்ப வழக்கப்படி குலதெய்வத்திற்கு பொங்கல் வைத்தோ இல்லைன்னா அபிஷேகம் செய்தோ உங்களுடைய வழிபாட்டை நீங்கள் நிறைவு செய்து கொள்ள வேணுங்க. உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் முடிந்து வைத்திருந்த அந்த படிகாரம் முடிச்சா அப்படியே வைத்து விட வேணுங்க. அதற்கு தீப தூப ஆராதனை காட்டி நீங்கள் வழிபட வேணும். இதற்கு குலதெய்வத்திற்கு அருள் இருக்கக்கூடிய சக்தியானது அதிகமாகவே இருக்குதுங்க. இந்த வழிபாட்டை அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் தொடர்ந்து செஞ்சுட்டு வருவது சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. மேலுமே குலதெய்வ கோவிலுக்கு நேரில் செல்ல முடியாதவங்க மஞ்சள் துணியில் முடிந்து வைத்திருக்கக்கூடிய பொருட்களை அப்படியே குலதெய்வ கோவிலில் தெய்வத்தினுடைய காடடியில் வைத்து மனதார வழிபட்டு விட்டு நீங்கள் வர வேணுங்க. முடிஞ்சிச்சுன்னா அபிஷேக பொருட்கள் வாங்கி கொண்டு கூட நீங்கள் போகலாங்க. அபிஷேகம் செஞ்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம். அதே போல் பொங்கல் வைத்து விட்டு கூட நீங்கள் வழிபடலாங்க. நீங்கள் வைக்கக்கூடிய பொங்கலை யாருக்காவது 2 பேருக்காவது அன்னதானமாக கொடுத்துட்டு வருவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. உங்களுடைய குலதெய்வம் உங்கள் வீட்டிற்கு வந்து விடுங்க. உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே சீக்கிரமாகவே நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஒவ்வொருவருக்கும் இஷ்ட தெய்வம் என எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் அவற்றை எவ்வளவு தீவிரமாக நம்ம வழிபட்டுட்டு வந்தாலும் முன்னோர்கள் காலங்காலமாக வழிபட்டு வந்தால் குலதெய்வத்தை வழிபட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகுங்க. குலதெய்வத்தை முறையாக வழிபட்டோம்னா குலதெய்வத்துடைய அருளை நம்மளால் பரிபூர்ணமாக பெற முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற தெய்வங்களுடைய அருளையும் நம்மளால் பெற முடியுங்க. வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்கள், தடைகள், பிரச்சனைகளை சந்தித்து கொண்டுட்டு வரக்கூடியவங்க அந்த நிலை மாற வேணும் அப்படின்னா முறையாக நீங்கள் குலதெய்வத்தை வழிபடுவது ரொம்பவே முக்கியமானதாகுங்க. குலதெய்வம் தெரிஞ்சவங்க உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வழிபட்டுட்டு வரலாங்க. ஆனால் சில பேருக்கு பார்த்திங்கன்னா குலதெய்வம் எதுனே இன்னும் தெரியாமல் இருக்குங்க. அப்படிப்பட்டவங்க குலதெய்வத்தை தெரிந்து கொள்ள நினைச்சிங்க அப்படின்னா தினமும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் நெய் விளக்கு ஏற்றி மனதார வழிபட்டுட்டு வர வேணுங்க. குலதெய்வம் என தெரியும் வரைக்குமே நீங்கள் வேண்டிக் கொண்டு 48 நாட்கள் நெய் விளக்கு ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா யாராவது உறவினர்கள் மூலமாகவோ இல்லைன்னா உங்களுடைய கனவில் கூட குலதெய்வம் யார் என்று தெரிய வருங்க. அப்படியும் தெரியல என்று சொல்லக்கூடியவங்க நாடி ஜோதிடத்தின் மூலமாகவும் உங்களுடைய குல தெய்வத்தை கண்டுபிடித்து கொள்ளலாங்க. குலதெய்வ கோவிலுக்கு மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு முறையோ சென்று கண்டிப்பாக நீங்கள் வழிபட்டுட்டு வர வேணுங்க. குலதெய்வம் வெகு தொலைவில் இருக்குது, அடிக்கடி போக முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உங்களுடைய வீட்டிலேயே கூட குலதெய்வத்துடைய படத்தை வைத்து மிக எளிமையான முறையில் அதற்கு பூ போட்டு தினமும் வைத்து வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்துடைய அருளானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்
கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.